அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். புதிய வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன் சாசா அஸ்ட்ரோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இந்த வருஷம், அதாவது 2026 நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது, அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்கு. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாய்மை பண்பிற்கு பெயர் போனவர்கள், எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள், தாயுள்ளம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த கடகராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் லக்னத்திற்கும் 12ஆம் இடத்தில், அதாவது விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரய குருவாகி செலவுகளை மட்டுமே தந்து கொண்டிருந்த அந்த குரு, அதாவது இப்போது 6 மாத காலமாக அஷ்டம சனியிலிருந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தான் இந்த 6 மாத காலமாக தான் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்திருக்கீங்க இந்த கடகராசி நேயர்கள். ஆனாலும் சனியோட இடத்துல இப்போ ராகு வந்து அஷ்டம ராகு அப்படின்னு அமர்ந்திருக்கு. பொதுவாகவே இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 20% பலனை தான் கொடுக்கும் அப்படின்னாலும், இந்த அஷ்டம சனியும் அஷ்டம ராகுவும் இதுக்கு விதிவிலக்கு. இது ரெண்டும் வந்ததுன்னா அந்த ராசிக்காரர்களை ரொம்ப படாத பாடுபடுத்திடும். அப்படி இருக்கப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கும் அந்த அஷ்டம ராகுவுக்கு ஒரு குரு பார்வை இப்போ இருக்குது. அதாவது விரயஸ்தானத்தில் இருந்த குரு பார்வை இருக்கிறதால இந்த 8ஆம் இடத்தை நல்ல காரகமும் ஆதிபத்தியம் செயல்படும். அதனால் இப்போ ராகுவால் ஒன்றும் அதிக தொல்லை இல்லை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு. ஏன்னா அந்த 8ஆம் இடத்து ராகுவுக்கு இப்போ குரு பார்வை கிடைக்கிது. அதனால் அந்த ராகுவால் கெடுபலன்கள் கிடையாது. 8ஆம் இடத்தினோட கெடுபலன் குறையும். ஜூன் மாதம் பயிற்சி ஆகிற அந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் வந்து என்ன பண்ணுதுன்னா, 9ஆம் இடத்துல இருக்க சனியை பார்க்குது. அதாவது ராசியிலே வந்து அமருது. உச்ச குரு வந்து ராசியில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமை. அதாவது 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி வந்து நம்ம ராசியில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. எல்லாவித சௌரியங்களையும் நமக்கு செஞ்சு தரும். அதாவது எந்த கண்டிஷனில் நம்ம முடியாத நிலைமையில் இருந்தாலும் நமக்கு எல்லா சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்கறது இந்த உச்சகுரு. அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பூர்வீகம், பாக்கியம், தந்தை வழி உறவுகள், இதுகளெல்லாம் நல்லது நடக்கும். அதாவது தந்தையோடு இது வரைக்கும் பகையில் இருந்து வந்தவங்க, ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படிங்கிறப்ப தந்தையோட முரண்பட்ட பேச்சுவார்த்தைகள், தந்தையோட பேசாமல் இருக்கிறது, பிரிஞ்சிருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்துகிட்ருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் மாறும். ஏன்னா 9ஆம் அதிபதி தன் வீட்டை தானே பார்ப்பதும் 7, 8ஆம் அதிபதியான சனிக்கு அந்த உச்ச குருவோட பார்வை இருக்கிறதும் வாழ்க்கை துணையால் நல்லவைகள்லாம் நடக்க வேண்டிய காலம். இந்த டிசம்பர் மாதம் வந்து குரு தனஸ்தானத்தில் வந்து அமருது. அதாவது ராசி கடகராசியிலிருந்து டிசம்பர் மாதம் தனஸ்தானம்னு சொல்கிற சிம்ம வீட்டில் வந்து அமரும்போது அது வருமானம் கூடும். இது வரைக்கும் வருமானம் இல்லை அப்படின்னாலும் குரு 2ஆம் இடத்துல வந்து அமர்றப்ப ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் வரும். இதெல்லாம் அந்த கடகராசி நேயர்களுக்கு நடக்கும். லக்னத்தில் கேது அமர்வதும் 7ஆம் இடத்துல ராகு அமர்வதும் சில தொல்லைகளை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் சில மன வருத்தங்கள்லாம் வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து ராகு அமர்வது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல நிலைமை இல்லை. வாழ்க்கை துணையால், தொழில்முறை பங்குதாரர்களால், நண்பர்களால் சில அசௌகரியமான எல்லாம் வரும். மற்றபடி இந்த ஒரு வருட காலம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு தான் நல்ல நிலை. அதாவது உச்சகுரு வந்து ராசியில் அமரப்போகுது ஜூன் மாதத்தில் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்காரர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இந்த கோச்சாரப்படி அப்படின்னு சொல்லலாம்.